இன்றைக்கி நம்ம இந்த பையனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹேர் கட்டு தான் பண்ண போகிறோம். என்னடா பயங்கரமான ஹேர் கட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே இருக்க முடியெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா 6mm போட்டு எல்லாத்தையும் ரவுண்டாக ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா 9mm போட்டேன். 9mm போட்டு அதை மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா 12mm போட்டேன். 12mm போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அப்படியே லெவல் பண்ணி எல்லாத்தையும் சமமாக கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே 12mm போட்டு அப்புறம் மேலே இருக்கிற முடியெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே சும்மா அப்படியே இந்த பீஸரெல்லாம் தட்டி விட்டேன். அப்புறம் மேலே இருக்க முடியெல்லாம் நான் சீப்பாலே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு நல்லா குறைச்சி விடுங்கண்ணா, முன்னாடி முடியெல்லாம் அதிகமாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி தம்பின்ட்டு நானும் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மேலே இருக்கிற முடியை நான் என்ன பண்ணேன், கையால் பிடிச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் நிறையாவே அழுத்தி குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் முன்னாடி இருக்கிற எல்லா முடியுமே நான் நல்லா குறைச்சதுக்கப்புறம் முன்னாடி அழகாக சீப்பால் இழுத்து விட்டு நான் என்ன பண்ணேன்னா பாப்பா ஹேர் கட் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஹேர் கட்டுக்கு நான் வச்சுருக்க பேர் பாப்பா ஹேர் கட். நான் வெட்டியிருக்க இந்த ஹேர் கட் எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்போ தான் நான் தெரிஞ்சிக்க முடியும் நான் எந்த லெவலில் இருக்கேன்னு. அடுத்தடுத்து என்னோடய ஸ்கில்லை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ.